இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே நான் உங்களை இந்த காலை ஆராதனைக்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். பெருமானவர்களே, நாம் ஆராதனைக்கு செல்வதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்பான ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். தேவனாகிய கர்த்தர், இந்த ஆராதனை மூலமா எங்களோடு இடைப்படுங்க, எங்களை ஆசீர்வதிங்க, எங்களோடு பேசுங்க, எங்களை பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க என்று சொல்லி ஜெபிக்கின்றேன். சமாதானம் எங்களை தாங்கி நடத்தட்டும், ஒரு பலன் எங்களை ஏந்தி நடத்தட்டும். விலமாறாத இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் பிதாவே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த கால வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, துதிக்க கொடுத்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கால வேலையில் ஆண்டவரே எங்க மத்தியிலே நீர் கடந்து வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாரம் முழுதும் ஆண்டவரே எங்களோட இடைப்பட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. உங்கள் நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரித்து ஆண்டவரே பாட வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களோட இடைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே. வாருங்கள் தேவச்சனமே, அலங்கார வாசலால் இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். நிரம்பிட வந்திருக்கிறோம்.
அப்பா நீர் எவ்வளவு நல்ல தேவனா இருக்கிறீரே, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய பிரசனத்துக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை தொடர்ந்து நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தேவனே, உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஈசாக்கின் தேவனே, ஆபிரகாமின் தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எவ்வளவு நன்மையான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது போதாதே ஆண்டவரே. அப்பா நீ நல்லவர் வல்லவர் ஆண்டவரே. நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
ஆண்டவரே அப்பா இந்த நேரத்துல ஆண்டவரே அப்பா நாங்க கடந்து போற இந்த கஷ்டமான சூழ்நிலையில ஆண்டவரே வியாதியா இருக்கிற நேரத்துல ஆண்டவரே அப்பா இதோ நீர் அப்பாவா இருந்து ஆண்டவரே அப்பா எங்களை நீர் காத்து சுகப்படுத்தி வழி நடத்தும்படி நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் நாங்கள் உங்க பிள்ளை ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை உங்களுடைய கருத்துல ஆண்டவரே காத்து எங்களை வழி நடத்தும்படி நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சூழ்நிலையில ஆண்டவரே உண்மை மாற்றம் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா பார்க்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களோடு இணைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி 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 செலுத்துகிறோம். ஜெபசந்தியோட இந்த பாடலை பாடுவோம். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே.
ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவரே. ராஜாவை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கதப்படை போல தேற்றி ஆண்டவரே தாயை போல அரவணைக்கிற கர்த்தாவே நாங்கள் ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஐயா நீ நல்லவர், நீ வல்லவர், நீ கிருபை நிறைந்த கர்த்தராய் இருப்பதற்காக நாங்கள் ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவரே. ராஜாவுக்கு நன்றி 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 ஆண்டவரே. சங்கீதக்காரர் சொல்லுகிற ஆண்டமாக ராஜா நீரை கூட மேய்ப்பராக இருக்கிறேன், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ நல்ல மேய்ப்பன், உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். Thank you Lord. நல்ல மேய்ப்பன் நீர்தானே, நல்ல மேய்ப்பன் நீர்தானே. நோக்கி பார்த்த யாவரும் பிரகாசமடைந்தார்கள் வேத வசனம் சொல்லுது ஆண்டவரே. நாளுமை மட்டுமே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் ஒருவரே கர்த்தராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே சங்கீதக்காரர் சொல்லுகிற வண்ணமாக எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லுகிற வண்ணமாக ஆண்டவரே உம்மை மட்டுமே நோக்கி பார்த்தாங்க காத்திருக்கிறோம், நின்று கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. Because Lord our help comes from you Lord. ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாளுக்காக நன்றி 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 ஆண்டவரே. ரஜான நாள்ல கூட ஒருமனப்பட்டு இந்த தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேசம் முழுவதுமாக கர்த்தருடைய ஆளுகை கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே இந்த தேசத்தை ஆட்கொண்டிருக்கிற எல்லா விதமான இந்த வைரஸ் தாக்கத்திலிருந்து இந்த தேசத்தை கர்த்தர் விடுதலை ஆக்கும்படியாக ஒரு சுகத்தை தேவன் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே எண்ணிக்கை குறைந்து மறுபடியும் ஏறிக்கொண்டிருக்கிற காலகட்டங்கள்ல கர்த்தருடைய ஆவியார் தொடர்ந்து எங்களுக்காக யுத்தம் பண்ணும்படியாக ஆண்டவரே உங்களுடைய இன்டர்வென்ஷன் காணப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தேசத்தில் நன்மையை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தடைகளை எல்லாம் நிர்மூலமாக்கி ஆண்டவரே ஒரு சமாதானத்தை நிலைக்கு செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தை காத்திருளும், தேசத்து மீது சமாதானம் நிலவும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே தொடர்ந்து இந்த அரசாங்கங்கள் நல்ல ஒரு தீர்மானத்தை எடுக்க இந்த வைரஸ் காலகட்டங்கள்ல அரசாங்கம் ஒரு ப்ராப்பரான ஒரு டிசிஷன் எடுத்து அதன்படி பின்பற்றி நடக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அரசாங்கத்திற்கும் ஆண்டவரே மக்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பு இல்லாதபடி கர்த்தர் காத்து நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையில கூட திருச்சபையின் ரெனோவேஷன் ஒர்க்குக்காக ஜெபிக்கிறோம். இந்த ரெனோவேஷன் வேலை கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதிங்க
ஆண்டவரே, பல மாதங்களாக ஜெபித்து இப்படியாக இந்த வேலை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். உடைய கரம் ஆண்டவரை இப்படியாக இந்த ரெனோவேஷன் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காரியங்கள் முடிகிற வரையிலும் தேவனுடைய கரம் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவை நீங்க காத்துக் கொள்ளுங்க. எல்லா தேவைகளையும் சந்திங்க. பண தேவைகளை கர்த்தர் தொடர்ந்து சந்திக்க இந்த காரியங்களை கம்ப்ளீட் பண்ணுவதற்கு எங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லாவற்றும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவாவியானவரே நீர் காத்து வழிநடத்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் கூட திருச்சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஆறுதை பங்கு பெற்றுக் கொண்டிருக்க மக்கள் மீது உடைய கரம் இருக்கவும். ஆண்டவரே வேதனையோடு கண்ணீரோடு கலக்கத்தோடு இல்ல ஏதாவது பிரச்சனை போராடி கொண்டிருக்க மக்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இடைப்பட தேவன் சந்திக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீரே காத்துக்கொள்ளும், நீரே வழிநடத்தும். சகல துதியும் சகல கனமும் சகல மகிமையும் ஒவ்வொருவருக்கு செலுத்தி மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாத்திரமே ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தில் மறுமணப்படுவோம். பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நிறுத்திக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் விடுதலே. ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகின்றேன் பிரியமானவர்களே. இந்த காலை பொழுதிலே இந்த காணொலி வழியாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம். பிரியமானவர்களே, நாம் இன்று தேவ செய்திக்கு போவதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பான ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆண்டவராகிய தேவன் எங்களோடு பேசும் இடைபடும் என்று ஜெபிக்கின்றோம். உங்களுடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசுங்க, எங்களை அற்புதத்திலே ஆழ்த்துங்க, உங்களுடைய சமாதானத்தினால நிரப்புங்க, உங்களுடைய மகிமையினால எங்களை சூழ்ந்து கொள்ளுங்க. ஆண்டவரே மாறாத இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 18ஆம் அதிகாரம் வசனம் 1-8 வரை. லூக்கா 18ஆம் அதிகாரம் வசனம் 1-8 வரை. செய்தியின் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரே வித்அவுட் கிவிங் அப், அதாவது விட்டு கொடுக்காமல் ஜெபிப்பது, சோர்ந்து போகாமல் ஜெபிப்பது என்று சொல்லி நம்ம பார்க்கவிருக்கிறோம். நான் வேத வசனத்தை ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். Then Jesus told his disciples a parable to show them that they should always pray and not give up. He said, in a certain town there was a judge who neither feared God or cared what people thought. And there was a widow in that town who kept coming to him with the plea, grant me justice against my adversary. For some time he refused, but finally he said to himself, even though I don't fear God or care what people think, yet because this widow keeps bothering me, I will see that she gets justice so that she won't eventually come and attack me. And the Lord said, listen to what the unjust judge says. And will not God bring about justice for his chosen ones who cry out to him day and night? Will he putting them off? I tell you, he will see that they get justice and quickly. However, when the Son of Man comes, will he find faith on the earth? Amen. பிரியமானவர்களே, இன்று சில காரியங்களை நம்ம பார்க்கவிருக்கிறோம். அதாவது என்ன காரியம் என்று பார்க்கும் பொழுது, ஜெபம் என்றால் என்ன? ஜெபம் என்றால் prayer is talking with Jesus. அப்படின்னா ஜெபமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடமும் பிதாவினிடத்திலும் பேசுவதுதான் ஜெபம். சரிங்களா? ஓகே. Prayer is the soul of man talking to God. அதாவது ஜெபம் என்பது ஆத்துமாவானது தேவனிடத்துல பேசுகிறதுக்கு பேரு ஜெபம். சரிங்களா? அப்புறம் ஜெபம் என்றால் என்ன? Prayer is waiting upon the Lord, lifting up the soul to God. அதாவது ஜெபம் என்பது தேவ சமூகத்திலே காத்திருப்பது, ஆத்மாவை தேவ சமூகத்திலே அப்படியாக காத்திருக்க செய்வது ஜெபம் என்று பார்க்கிறோம். ஓகே, ஜெபம் என்றால் என்ன? ஜெபம் என்றால் தேவனை துதிப்பது, ஆராதிப்பதுக்கு பேர் ஜெபம். அல்லேலூயா. பெரியமானவர்களே, இந்த கதையில நம்ம வாசிக்கப்படும் பொழுது இங்க ஒரு விதவை தாய் காணப்படுகிறதை நீங்கள் பார்க்கலாம். இந்த விதவை தாய் என்ன செய்யறாங்க என்று பார்க்கும்போது, அந்த நாட்களிலே பார்த்தீங்களானால் இந்த விதவைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில கடந்து வருவார்கள் என்று பார்க்கும்போது, widows are the people in those time who had a difficult time in meeting the need. They are usually poor. அதாவது
அந்த நாட்களில் இந்த விதவைகள் எப்படி காணப்பட்டார்கள் என்று பார்க்கும் பொழுது, அவங்க மாசத்துல அந்த தேவைகள் சந்திக்கப்படுவதே அவங்க ரொம்ப கஷ்டமான காரியங்களை கடந்து போவாங்க. அந்த மாச தேவை சந்திக்கப்படுவது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பொதுவாக இந்த விதவைகள் எப்படி இருந்தார்கள் என்று பார்க்கும்போது ஒரு ஏழையாக காணப்பட்டார்கள். அவர்கள் ஆசீர்வாதம் இல்லாதவர்களாக காணப்பட்டார்கள். அப்ப இவங்களுக்கு ஒரு நீதி தேவைப்பட்டிருந்தது. இவங்களுக்கு ஒரு கோர்ட்ல இவங்க கேஸ் வாதாடப்பட வேண்டியது இருந்தது. இவங்களுக்கு அந்த தேவை சந்திக்கப்பட்ட வேண்டிய சூழ்நிலையா இருந்தது. அவங்க என்ன செஞ்சாங்க என்று பார்க்கும்போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உவமையை சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம். அவர் என்ன இந்த உவமையை சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது, அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, நீங்கள் எப்பொழுதும் ஜெபம் செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம். ஏன் ஜெபம் செய்ய சொல்றார் என்று பார்க்கும் பொழுது, அவங்க சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் விடாப்பிடியாக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை வலியுறுத்தும் பொருட்டு அவர் இந்த கதையானது, இந்த உவமையானதை அவர் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம். என்னுடைய தலைப்பை 3 பகுதியாக பிரிக்கிறேன். ஒன்றாவது, ப்ரே வித்அவுட் கிவிங் அப், அதாவது விட்டு கொடுக்காமல் நாம் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, pray without ceasing, சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது, pray with persistence, அதாவது தொடர்ச்சியாக நாம் ஜெபிக்க வேண்டும், விட்டு கொடுக்காமல். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த கதையானதை நம்ம வாசிக்கும் பொழுது 3 காரியங்களை அவங்க கடந்து வருகிறதை நீங்கள் பார்க்கலாம். This means bribing the assistant could make the judge to pay attention. அதாவது அந்த நாட்களிலே நீங்க லஞ்சம் கொடுத்தீங்கன்னா உங்க கேஸை வாதாடுவாங்க. அந்த அதிகாரிகள் போயிட்டு என்ன செய்வாங்க என்று பார்க்கும்போது, ஜட்ஜ் இடத்துல பேசி உங்க கேஸை வாதாடும்படி செய்வாங்க. அப்ப இந்த ஏழை விதவை தாய்க்கு அந்த பணம் இல்லை. அவங்க தேவை சந்திக்கப்படுகிற பணம் கூட அவங்களுக்கு இல்லை. ஆனபடினால அவங்க என்ன செய்வாங்க என்று பார்க்கும் பொழுது, இந்த கோர்ட் கேஸை போவதற்கு, அவங்க வாதாடுவதற்கு அவங்க இடத்துல பணம் இல்லை, லஞ்சம் கொடுப்பதற்கும் பணம் இல்லை. ஆனால் அவங்க ஒரு கடினமான சூழ்நிலை கடந்து போகிறதை நீங்கள் பார்க்கலாம். She had 3 obstacles to overcome. அவங்க 3 வகையான போராட்டங்களை அவங்க கடந்து வருகிற, தடைகளை அவங்க கடந்து வருகிறதை பார்க்கலாம். ஒன்னாவது, அவங்க ஒரு பெண், சரிங்களா, அவங்க ஒரு பெண். இரண்டாவது, அவங்க ஏழையாய் காணப்பட்டார்கள். பொதுவா அந்த நாட்களில் விதவைகளோட கேஸை அந்த நாட்களில் வாதாட மாட்டாங்க, சரியா. அவங்களுக்கு கணவர் இல்லாத ஒரு சூழ்நிலை, ஆதரவு இல்லாத ஒரு சூழ்நிலை. Thirdly, she is a poor as widow. She is a poor widow. அதாவது மூன்றாவது, அவங்க எப்படியாப்பட்ட ஒரு பெண்மணியாய் காணப்பட்டாங்க என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவங்க ஏழை விதவை பெண்ணாய் காணப்பட்டார்கள். சோ இந்த 3 தடைகள் அவங்க வாழ்க்கையில இருந்தது. ஆன போதிலும் அவங்க விட்டு கொடுக்கவில்லை. Through this we understand what Jesus is teaching us. அதாவது இதுல நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று பார்க்கும்போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்று பார்க்கும்பொழுது, he shows her persistence in getting her justice. அதாவது அது என்னத்தை விவரித்து காண்பிக்கிறது என்று பார்க்கும் பொழுது, அவங்களோட கேஸ் வாதாடப்பட வேண்டும், அவங்க அதுல உறுதியா இருந்தாங்க, அவங்க அதுல போக்கஸா இருந்தாங்க என்று சொல்லி பார்க்கணும். even with all the bad conditions she was determined to get justice. அதாவது எல்லா சூழ்நிலையிலும் persistence என்று சொல்லும் பொழுது, அவங்க தொடர்ச்சியாக முயற்சி செய்து அவங்க அப்படியாக விடாப்புடியா அவங்க அந்த ஜட்ஜ் இடத்துல போய் என் கேஸை வாதாடுங்க என்று சொல்லி அவங்க கேட்கிறதை நீங்கள் பார்க்கலாம். even with all the bad conditions she was determined to get justice. அதாவது எல்லா தடையான சூழ்நிலைகளிலும், எல்லா போராட்டமான சூழ்நிலைகளிலும், எல்லா சரியா நடக்காத சூழ்நிலைகளிலும் அவங்க என்ன செஞ்சாங்க என்று பார்க்கும்போது, அவங்க டிட்டர்மைனா இருந்தாங்க, அவங்க ஒரு போக்கஸா இருந்தாங்க. என்னோட கேஸ் வாதாடப்பட வேண்டும், ஆனபடியெல்லாம் நான் போவேன், அந்த ஜட்ஜை சந்திப்பேன், நான் ஒரு இடத்துல வழக்கு கேட்பேன் என்று சொல்லி அவங்க she is focused in her desire. அவங்களுடைய காரியத்தில் அவங்க நோக்கமாய் இருந்தாங்க என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் ஜெபிக்கிற நீங்களும் நானும் ஜெபத்திலே நம்ம என்னவா இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ஃபோக்கஸா இருக்க வேண்டும். we need to be focused in our prayer. அதாவது எந்த காரியத்தில் ஜெபிக்கிறோமோ, எந்த காரியத்தினால தேவன் எடுத்த சமூகத்தில் பல ஆண்டுகளாக நம்ம ஜெபித்து கொண்டு வருகின்றோமோ, அந்த காரியத்தில் நம்ம சோர்ந்து போகாமல் தொடர்ச்சியாக ஜெபிக்க வேண்டும் என்று நம்ம பார்க்கவிருக்கிறோம். what Jesus teaching his disciple is to pray without faint. அதாவது சோர்ந்து போகாமல் அவர்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு இடத்துல வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். he is encouraging his disciples to pray and not give up. அதாவது அவர் என்ன செய்தார் என்று பார்க்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்கள் இடத்துல நீங்கள் எப்பொழுதும் ஜெபம் செய்ய வேண்டும், சோர்ந்து போகக்கூடாது, நீங்க விட்டு விடக்கூடாது, தளர்ந்து போகக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை எப்பொழுதும் உற்சாகப்படுத்துகிறதை நீங்கள் பார்க்கலாம். if we don't pray we will faint. அதாவது நம்ம ஜெபிக்காமல் விட்டு கொடுத்து விட்டோம், சோர்ந்து போய் விட்டோம் என்று பார்க்கும் பொழுது என்ன நடக்கும் என்றால்,
நம்ம சுலபமா விட்டு கொடுத்துருவோம் ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம அப்படியாக சோர்ந்து போய்விடுவோம். அப்ப ஆனபடினால so easily, so simple as that. The word faint describes a believer who loses heart and get so discouraged that he or she want to quit. அதாவது faint என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று பார்க்கும் பொழுது, அது நம்ம ஈஸியா ஒரு விசுவாசியா இருக்கிற நம்ம ஈஸியா நம்ம மனசு விட்டு கொடுத்துருவோம், நம்ம ஜபத்தை விட்டு கொடுத்துருவோம், சோர்ந்து போய் எல்லாத்திலையும் விட்டு விலகிடுவோம். இது வேணாம், இனிமே இதுக்காக செபிக்க வேணாம், எதுக்காக செபிக்கணும் என்று சொல்லி நம்ம சோர்ந்து போகக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, what does it mean to always pray or pray without ceasing? அதாவது எப்பொழுதும் ஜெபிப்பது, அதாவது சோர்ந்து போகாமல் ஜெபிப்பது என்றால் என்ன அர்த்தம்? அதாவது it doesn't mean we repeating our prayers, but Jesus want that kind of prayer. அதாவது அதுக்கு அர்த்தம் அன்னாடிக்கும் சொன்ன ஜெபத்தை வார்த்தைகளை சொல்லி ஜெபிப்பதல்ல. rather it means make it a lifestyle of praying. அதாவது நம்முடைய ஜெபமானது நம்முடைய வாழ்க்கையின் அடிசுவடுகளாக இருக்க வேண்டும், நம்ம வாழ்க்கையின் அத்தியாவசிய தேவைகளாக இருக்கிறபடினால நம்ம அன்றாடிக்கும் ஜெபிக்க வேண்டும். அது லைஃப் ஸ்டைல். அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறைக்கு அது ஒரு முக்கியமான காரியமாய் அது இருக்க வேண்டும். எப்பொழுதுமே எழுந்தெழுச்ச உடனே பைபிளை வாசிச்சு ஆண்டவரை துதிச்சு ஜெபம் பண்ணக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். சோர்ந்து போகக்கூடாது. நம்ம காரியங்கள் நடக்காத பட்சத்துல கூட நம்ம விட்டு கொடுக்காமல் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அதை தான் வலியுறுத்துகிறது. பிரியமானவர்களே, it has to become our natural habit of a life and breathing. அதாவது அது எப்படியாக காணப்பட வேண்டும் என்று பார்க்கும் பொழுது நம்முடைய சுவாசமாக காணப்பட வேண்டும். நம்முடைய ஒரு ஹேபிட், அதாவது பழக்க வழக்கங்கள். ஒரு சிகரெட் குடிக்கிறது பழக்க வழக்கம், தண்ணி குடிக்கிறது ஒரு பழக்க வழக்கமா இருக்கும் சில பேருக்கு. ஆனபடினால இங்க பாத்தீங்கன்னா ஜெபமும் கூட அதே போல கூட ஒரு நல்ல பழக்க வழக்கமா இருக்கிறபடினால அந்த ஜெபமானது நமக்கு ஒரு பழக்க வழக்கமா இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, it is the desire of our mean and our hearts are constantly desiring before him. அதாவது நம்முடைய இதயம் தேவ சமூகத்துக்கு முன்பதாக நேராக அது ஜெபத்திலே பலப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். prayer is much more than the words of our lips. அதாவது ஜெபமானது வார்த்தையை விட ஆத்துமா தேவ சமூகத்திலே காத்திருப்பது, ஜெபிப்பது, துதிப்பது, ஆண்டவரை ஆராதிக்க வேண்டியது, அதுதான் ஜெபம் என்று பார்க்கிறோம். so to pray without ceasing is to have holy desires in our hearts in the will of God. அதாவது ஜெபிக்கிறது என்ன என்று பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிக்கிறது தான் ஜெபம். அல்லேலூயா. means constantly loving the Father and having communion in him and petitioning him for his blessing. அதாவது தேவனோடு ஒரு உறவிலே இருக்க வேண்டிய காரியமா இருக்கிறது. தேவனோடு எப்பொழுதும் நமக்கு உறவு இருக்க வேண்டும். அதாவது பிதாவாகிய தேவனை, கடவுளாகிய ஆண்டவரை நம்ம நேசித்து எப்பொழுதும் அவரோடு ஒரு உறவிலே இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஆசீர்வாதத்துக்காகவும் அநேக காரியங்களுக்காகவும் அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு நம்ம என்ன உற்சாகப்படுத்துகிறார்? Jesus is encouraging us that we are not like the widow, so we should not give up in our prayer. என்ன சொல்லுகிறார் என்று ஏண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உவமையை சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது அந்த நாட்களிலே காணப்பட்ட நீதிபதி எப்படிப்பட்ட நீதிபதி என்று பார்க்கும் பொழுது அந்த நீதிபதி கடவுளுக்கு பயப்படாதவன் ஒன்று. ரெண்டாவது, அவன் உலகத்துல இருக்கிற ஒரு நீதிபதியை போல நீதிபதியாய் காணப்பட்டான். அவன் கடவுளுக்கே பயப்பட மாட்டான். அப்ப கடவுளுக்கு பயந்தவங்க ஒரு நீதிபதியா இருந்தா அட்லீஸ்ட் கடவுளுடைய காரியம் இது இந்த விதை கேட்கிறாங்க, நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு இருக்க சூழ்நிலை இருக்கும். ஆனா இவன் கடவுளுக்கே பயப்படாதவன். ஆனா இந்த விதவை தாய் அன்னாடிக்கும் போய் அவன் இடத்துல என்னுடைய கேஸை நீ நியாயம் விசாரிக்க வேண்டும் என்று கேட்கிறபடினால அவன் அந்த கேஸை நியாயம் விசாரிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். ஆனபடினால நம்ம அந்த விதவை தாயை போல காணப்படல. நமக்கு if a poor widow get what she deserve for a selfish judge, how much more will the God's children receive what is right from a loving father? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்ப ஏழை விதவையாக இந்த விதவைக்கு ஒரு நியாயம் இல்லாத ஒரு நீதிபதி, ஒரு சுயநலமான ஒரு நீதிபதி, ஒரு கடவுளுக்கு பயப்படாத ஒரு நீதிபதி இடத்துல நீதி கிடைக்குமே ஆனால் கடவுளுடைய பிள்ளையாய் இருக்கிற உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஆண்டவர் எவ்வளவு நேசமாய் இருக்கிறார் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த தேவன் அன்பானவராய் இருக்கிறபடினால நீங்களும் நானும் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு அவர் செவி சாய்க்கிற தேவனாய் இருக்கிறார். As a God's children we have access to go to his presence at any time. அதாவது ஆண்டவருடைய பிள்ளையாய் இருக்கிற நீங்களும் நானும் தேவ சமூகத்திற்கு எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் போகலாம். அல்லேலூயா.
The woman had no one to help her. அதாவது அந்த விதவைக்கு யாரும் உதவி செய்ய இல்லை. But we have Jesus as Savior. ஆனா நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இரட்சகராய் காணப்படுகிறார். அவர் நமக்காக எல்லா நேரத்திலும் தேவனுடைய சமூகத்திலே பரிந்து பேசி ஜெபிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனபடினால when we pray, we can open the word and claim the many promises of God, but the widow had no promise. See the comparison. அதாவது பிரியமானவர்களே, நமக்கு ஜெபிக்கக்குள்ள இந்த வசனம் இப்படி சொல்லுது, ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிப்பீங்க, ஆண்டவரே நீங்க ஜெபம் கேட்பீங்கன்னு சொல்லுது, ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி நம்மளால ஜெபிக்க முடியும். ஆனா இந்த விதவை தாய்க்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் இல்லை. ஆனா அவங்களோட கேஸ் வாதாடப்பட வேண்டும் என்று சொல்லி அவங்க முடிவில் அவங்க அன்னாடிக்கும் போயிட்டு அந்த ஜட்ஜை அவங்க தொந்தரவு செய்கிறதை நீங்கள் பார்க்கலாம். God is not like this judge. இந்த நீதிபதியை போல நம்முடைய ஆண்டவர் இல்லையே. He is a loving father who is attentive to our every cry. அதாவது நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்று பார்க்கும் பொழுது, நம்முடைய தேவன் இந்த நீதிபதியை போல கடவுளுக்கு பயப்படாத நீதிபதியாக இல்லை பிரியமானவர்களே. அவர் எப்படியாப்பட்ட ஒரு நீதிபதியாய் காணப்பட்டார் என்று பார்க்கும் பொழுது, அவர் எப்படிப்பட்ட ஒரு நீதிபதியாய் அவர் காணப்பட்டார் என்று பார்க்கும் பொழுது அன்பானவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. He is a loving father who is attentive to our every cry. அதாவது நாம் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரிலும் ஒவ்வொரு உபத்திரங்களிலும் கடந்து போகிற காரியங்களிலும் அவர் கண்ணோட்டமாய் இருக்கிற தேவன் என்று பார்க்கிறோம். He is concerned about us every day. அவர் நம்மை குறித்து கரிசனையாய் இருக்கிறார் ஒவ்வொரு நாளும். ஆனபடினால் தான் நாம் அன்றாடம் ஜெபிக்க வேண்டும் பிரியமானவர்களே. God is always answering prayers. கடவுள் எப்படிப்பட்ட கடவுள் என்று பார்க்கும் பொழுது அவர் ஜெபத்துக்கு பதில் அளிக்கிற கடவுளாய் இருக்கிறார். God's delays means he is preparing us. அதாவது கடவுளுடைய தாமதமானது என்னத்தை விபரிக்கிறது என்று பார்க்கும்போது அவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். இன்னும் ஜெபிக்க, இன்னும் அவரை விசுவாசிக்க, இன்னும் அவர் இடத்துல நம்பிக்கையா இருக்க, இன்னும் அவர் இடத்துல விசுவாசத்துல வளரும்படி, நம்ம ஜெபத்துல அவரோடு உறவு கொள்ளும்படி அவர் அப்படியாக அநேக காரியங்களை செய்து அவர் நம்மை தயார்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். He works to accomplish his purpose. அவர் என்ன செய்கிறார் என்று பார்க்கும்போது அவருடைய சித்தம், அவருடைய திட்டம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும்படி அவர் செயல்படுகிற தேவனாய் இருக்கிறார். We may not see it now, but one day the answer will come. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் பதில் வரும் என்பது விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்க வேண்டும். So trust God and pray without ceasing. அதாவது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது பெரியமானவர்களே, கடவுளை நம்ப வேண்டும். உறுதி மூச்சாக, உறுதி சுவாசமாக நம்ம அவரை நம்பி அன்றாடம் நம்முடைய ஜெப வாழ்க்கையை ஒரு லைஃப் ஸ்டைலாய் மாற்ற வேண்டும். அதாவது ஜெப வாழ்க்கையில சோர்வு வரும் தான், தடைகள் வரும் தான், பிரச்சனை வரும் தான், நம்ம எழும்பணும். மறுபடியும் தேவ சமூகத்துல போய் கண்ணீர் வடித்து ஜெபித்து அவருடைய சமூகத்துல பலன் பெற்ற ஜனங்களாய் நம்ம இருக்கும் பொழுது, when prayer become our lifestyle, miracles becomes our lifestyle. பிரியமானவர்களே, அதாவது நம்ம ஜெபமானது நம்ம வாழ்க்கையின் அடிச்சுவதாக காணப்படும் பொழுது அற்புதங்களும் அதிசயங்களும் நம்ம வாழ்க்கையில நடக்கும். ஆனா சில காரியங்கள் தாமதமாக, இந்த விதவை தாயை பார்க்கும்போது அன்றாடம் அவங்க போறாங்க அந்த ஜட்ஜின் இடத்துல, என் கேஸை வாதாடு கேட்கிறாங்க. இவங்க என்னை தொந்தரவு செய்யாதபடி இவங்க கேட்க, நான் வாதாடுறேன், என்னால தாங்க முடியல என்று சொல்லி அவர் நீதியை செய்து வாதாடுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவரும் அது போல் கூட அன்றாடம் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள், நீங்கள் வடிக்கிற கண்ணீர், நீங்கள் படுகிற கஷ்டத்தை பார்த்து பேசாமல் இருக்கிற தேவன் அல்ல. அவர் ஒரு நாள் பதில் அளித்து நமக்கு உதவி செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஒரு கதையை சொல்லி நான் முடிக்கிறேன். டேரக் ரெட்மண்ட் என்று ஒரு அத்லீட் இருந்தார். அத்லீட்னா அவர் ஓட்டப்பந்தயம் ஓடக்கூடியவர். அவர் எங்கே ஓட்டப்பந்தயம் ஓடினார் என்று பார்க்கும்போது உண்மையான கதை. பார்சலோனால 1992 1992 ஒலிம்பிக்ஸ்ல ஓடினவர். அதாவது 400 மீட்டர் ரன்னை அவர் ஓடினவர். அவர் என்ன செய்தார் என்று பார்க்கும்போது பிரியமானவர்களே, அந்த ஓட்டத்தை ஓடும் பொழுது திடீரென்று 200 மீட்டர் வந்த பிறகு அவரால் ஓட முடியல. அவர் காலு கிரேமானது, அவரால் ஓட முடியாத காலை நொண்டி அப்படியாக அவர் விழுந்து விட்டு கொடுக்க ஒரு சூழ்நிலை வந்தது. அப்ப என்ன நடந்தது என்று பார்க்கும்பொழுது, பாராலிம்பிக்ஸ் போயிட்டு உதவி செய்யறாங்க, ஸ்ப்ரே அடிக்கிறாங்க, இது பண்றாங்க, அப்பயும் நல்லா ஆகல. அவரால் அந்த ஓட்டத்தை ஓட முடியும். இது செமிஃபைனல் ஓட்டம், சரிங்களா? இதுல ஓடி தேய்ச்சாருன்னா அவர் ஃபைனலுக்கு போகலாம். ஆனால் அவர் சூழ்நிலை அப்படியாக மாறினது. அப்போ அவர் நொண்டி அவர் முயற்சி செஞ்சு ஓட பார்த்தாரு. அவங்க அப்பா அவனோட சமூகத்தில் வந்துட்டு சொன்னாரு, நீ ஓடாத, விட்டு கொடுத்துரு. அப்பா அவர் சொன்னார், இல்லை நான் ஓடி முடிக்கணும்னு சொன்னார்.
அப்ப அவங்க அப்பா அவர் கூடயே சேர்ந்து அவர் நொண்டி நொண்டி நடந்து வர வரைக்கும் அவர் கூடயே வந்து அந்த ஓட்டத்தை அவர் ஜெயிக்கல, ஆனா அந்த ஓட்டத்தை அவர் முடித்தார் பிரியமானவர்களே. ஆகையினாலே அதே போல் கூட இன்னைக்கு ஜெபத்துல நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவராகிய தேவன் நமக்கு உதவி செய்ய அவர் ஆவலாய் இருக்கிறார். சோர்ந்து போனவர்களை பலப்படுத்தவும் தேற்றவும் ஆறுதல் கொடுக்கவும் தேவனாய் இருக்கிறார். ஆனபடினால நம்மை பலப்படுத்தி நம்ம சேர வேண்டிய இடத்துல சேரும்படிக்கு ஆண்டவராகிய தேவன் நமக்கு உதவி செய்து நம்மை காப்பாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவரை நம்புவோம், அவரை விசுவாசிப்போம், விடாப்பிடியாய் ஜெபிப்போம், சோர்ந்து போகாமல் ஜெபிப்போம், நம்பிக்கையோடு ஜெபிப்போம், விசுவாசத்தோடு ஜெபிப்போம், கர்த்தரையே சார்ந்திருப்போம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். பெருமானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பான ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். தேவனாகிய கர்த்தர் எங்களோடு பேசினதுக்காக நன்றி. ஆண்டவராகிய தேவன் எங்களை பலப்படுத்துகிற தேவனாய் நீர் இருக்கிறீர். நாங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க எங்களை பலப்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும் வழிநடத்தும் என்று ஜெபிக்கின்றோம். அநேக வேளையில சோர்வுகள் வருகிறது, தடைகள் வருகிறது ஆண்டவரே. அதெல்லாம் தாண்டி உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாகவும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் பலப்பெற்றவர்களாகவும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். மாறாத இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, வாருங்கள் நம் யாவரும் சேர்ந்து இறுதி பாடலாகவும் காணிக்கை பாடலாகவும் குதூகலம் நிறைந்த நன்னாள் என்ற பாடலை நாம் பாடுவோமாக. வாருங்கள் பாடுவோம்.
ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. நல்ல ஆண்டவரே, அருமையான கால வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆறாவது முழுவதுமாக எங்களோடு இருந்து எங்களோட பேசுற நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நம்முடைய வார்த்தையில் பலப்பட மக்களாக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம். ஆராதனைகளில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஆண்டவரே, அடுத்த வாரம் வரும் வரையிலும் அதனுடைய பிரசனும் அதனுடைய கரம் பாதுகாப்பு எங்களை தாங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, வழிநடத்துங்க. சகல துதியும் சகல கனமும் சகல மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்தி மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்னுண்ணிய ஐக்கியம், வழி நடத்துதல், பாதுகாப்பு நம் அனைவரோடும் இப்போதும் சதா காலங்களில் நிலைத்திருந்து நம்மை காப்பதாக. ஆமென், ஆமென். என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.